டாக்டரா இருக்கீங்க உதாரணத்துக்கு, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லா பேத்துக்குமே என்னத்தை கொடுக்க முடியும்? ஆரோக்கியத்தை கொடுக்கலாம். அதான உண்மை. அப்ப நீங்க முதல்ல மெய்த்தன்மையை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இறைவனுக்கு தகுந்த சம ஆதி நிலையில இருக்கீங்க. அப்ப அந்த இறைவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான்ல. நீங்க ஃபர்ஸ்ட் நம்மளை நகர்த்தி அந்த இடத்த தொட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லா பேருமே அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த நெருப்பை உணர்ந்தே ஆகணும். அப்ப இங்க எதுக்காக தவம் பண்ணணும், மெய்நிலையை உணரணும் அப்படின்னா இருக்க எல்லா உயிர்களும் அதை உணரணுன்றதுக்காக தான் இங்க பிறக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா உணர்ந்ததை ஓத ஆரம்பிச்சிருக்கோம். ஓதுறது அப்படிங்கறது அடுத்த இடத்துக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதன் ஒரு உயரத்தை தொடுறான்னா அவனை சார்ந்த அனைத்தும் அந்த நிலையை தொட்டே தான் ஆகணும். டாக்டரா இருக்கவங்களோட மகன் வந்து கண்டிப்பா அந்த டாக்டர் அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அது போல சொல்ல வரேன்.